வெப்பம் மற்றும் வெப்பநிலை இந்த லெசன் பார்த்திங்கன்னா 7th நியூ புக்கில் 2வது பருவத்தில் பேஜ் நம்பர் ஃபஸ்ட்டு பக்கத்தில் இருக்குது. டோட்டலாக ஒரு 66 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு கொஷின், ஒரு பொருளின் வெப்பம் அல்லது குளிர்ச்சியின் அளவீடு. ஆன்சர் வெப்பநிலை. இரண்டாவது கொஷின், ஒரு பொருளில் உள்ள துகள்களின் சராசரி இயக்க ஆற்றலின் மதிப்பே டேஸ் ஆகும். ஆன்சர் வெப்பநிலை. மூன்றாவது கொஷின், வெப்பநிலையின் அலகுகள். ஆன்சர் அனைத்தும் சரி. மொத்தம் 3 வகையான அலகுகள் இருக்குது. செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். இந்த லா மாற்றிக்கோங்க. அலகுகள், வெப்பநிலையின் அலகுகள் செல்சியஸ், ஃபாரன்ஹீட், கெல்வின். நான்காவது கொஷின், செல்சியஸ் அலகானது டேஸ் எனவும் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் சென்டிகிரேடு. ஐந்தாவது கொஷின், ஃபாரன்ஹீட் அலகு டேஸ் என எழுதப்படுகிறது அப்படின்னு கொஷின் மாற்றிக்கோங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, எஃப். இந்த ஃபாரன்ஹீட்டோட அந்த குறியீடு பார்த்திங்கன்னா எஃப். ஆறாவது கொஷின், கெல்வின் அலகானது டேஸ் என எழுதப்படுகிறது. ஆன்சர் ஆப்ஷன் பி, கே. கெல்வினுக்கு கே, ஃபாரன்ஹீட்டுக்கு எஃப், செல்சியஸுக்கு சி. ஏழாவது கொஷின், வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு. ஆன்சர் கெல்வின். வெப்பநிலையின் எஸ்ஐ அலகு கெல்வின். எட்டாவது கொஷின், ஒரு பொருளில் உள்ள மூலக்கூறுகளின் சராசரி இயக்க ஆற்றல். ஆன்சர் வெப்பநிலை. ஒன்பதாவது கொஷின், வெப்பநிலையினை அளக்க பயன்படுத்தப்படும் கருவி. ஆன்சர் அனைத்தும் சரி. வெப்பநிலைமானி, மருத்துவ வெப்பநிலைமானி, ஆய்வக வெப்பநிலைமானி. பத்தாவது கொஷின், வெப்பநிலைமானிகளில் பயன்படுத்தப்படும் திரவம். ஆன்சர் ஆப்ஷன் சி, ஏ மற்றும் பி சரி. ஆல்கஹால், பாதரசம். 11வது கொஷின், பாதரசத்தின் பண்புகள். ஆன்சர் அனைத்தும் சரி. பாதரசம் சீராக விரிவடையும், வெப்பத்தை கடத்தும், கண்ணாடி குழாயின் சுவர்களில் ஒட்டாது. 12வது கொஷின், பாதரசத்தின் அதிக கொதிநிலை. ஆன்சர் 357 டிகிரி செல்சியஸ். ஆப்ஷன் ஏ. பாதரசத்தின் அதிக கொதிநிலை 357 டிகிரி செல்சியஸ். 13, பாதரசத்தின் குறைந்த உறைநிலை. ஆன்சர் -39 டிகிரி செல்சியஸ். பாதரசத்தின் குறைந்த உறைநிலை -39 டிகிரி செல்சியஸ். 14, ஆல்கஹால் பற்றி சரியான கூற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் அனைத்தும் சரி. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். -100 டிகிரி செல்சியஸுக்கும் குறைவான உறைநிலையை கொண்டுள்ளது. இந்த இடத்துல உறைன்னு எழுதிக்கோங்க. உறைநிலையை கொண்டுள்ளது. அடுத்து, குறைந்த வெப்பநிலைகளை அளக்க பயன்படுகிறது. அடுத்த ஆப்ஷன் சி, 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை உயர்வுக்கு இதன் விரிவடையும் தன்மை அதிகமாகும். அடுத்த ஆப்ஷன் டி, இதனை அதிக அளவிற்கு, இந்த சென்டென்ஸ் அடிச்சிருங்க. இதனை அதிக அளவிற்கு வண்ணமூட்ட முடியும். ஆதலால் கண்ணாடி குழாயிற்குள் இதனை தெளிவாக காண முடியும். ஸோ பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல உறை அப்படின்னு எழுதிக்கோங்க. இந்த இடத்துல வண்ணமூட்ட முடியும். 15வது கொஷின், மனித உடலின் வெப்பநிலையை அளக்க பயன்படுவது. ஆன்சர் மருத்துவ வெப்பநிலைமானி. அதாவது இந்த 15வது கொஷினுக்கு ஆன்சர் கீழே பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது தவிர ஆப்ஷன் பி அப்படின்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அது டைப்பிங் மிஸ்டேக்கு. மனித உடலின் வெப்பநிலையை அளக்க பயன்படுவது மருத்துவ வெப்பநிலைமானி. ஆன்சர் ஆப்ஷன் பி. 16, உடலின் வெப்பநிலையானது எந்த குறியீட்டால் அழைக்கப்படுகிறது. ஆன்சர் ஃபாரன்ஹீட். 17, மருத்துவ வெப்பநிலைமானியின்
குறைந்தபட்ச வெப்பநிலை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏபி சரி. செல்சியஸில் 35 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டில் 94 ஃபாரன்ஹீட். மருத்துவ வெப்பநிலைமானியின் குறைந்தபட்ச வெப்பநிலை. ஸோ செல்சியஸில் 35, ஃபாரன்ஹீட்டில் 94. 18. மருத்துவ வெப்பநிலைமானியின் அதிகபட்ச வெப்பநிலை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏபி சரி. செல்சியஸில் 42 டிகிரி செல்சியஸ், ஃபாரன்ஹீட்டில் 108 டிகிரி ஃபாரன்ஹீட். அதாவது மருத்துவ வெப்பநிலைமானியின் அதிகபட்ச வெப்பநிலை 42 டிகிரி செல்சியஸ், 108 டிகிரி ஃபாரன்ஹீட். 19. மருத்துவ வெப்பநிலைமானி பயன்படுத்த தொடங்கும் முன் பாதரச மட்டமானது டேஸ் கீழ் இருக்க வேண்டும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி ஏபி சரி. செல்சியஸில் 35 டிகிரி செல்சியஸுக்கு கீழ் இருக்க வேண்டும், ஃபாரன்ஹீட்டில் வந்து 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டுக்கு கீழ் இருக்க வேண்டும். 20வது கொஷின். மருத்துவ வெப்பநிலைமானியை காட்டிலும் அதிக மதிப்பு கொண்ட வெப்பநிலையை அளக்க பயன்படுவது. ஆன்சர் வந்து பி மட்டும் சரி, அதாவது ஆய்வக வெப்பநிலைமானி. மருத்துவ வெப்பநிலைமானியை காட்டிலும் அதிக மதிப்பு கொண்ட வெப்பநிலையை அளக்க பயன்படுவது ஆய்வக வெப்பநிலைமானி. 21வது கொஷின். ஆய்வக வெப்பநிலைமானியின் செல்சியஸ் அளவுகோலின் மதிப்பு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை. 22. மருத்துவ வெப்பநிலைமானியை பற்றி சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். இது 35 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை அளவினை கொண்டுள்ளது. எது? மருத்துவ வெப்பநிலைமானி. செல்சியஸில் 35 டிகிரி செல்சியஸ் முதல் 42 டிகிரி செல்சியஸ் வரை. அடுத்த ஆப்ஷன் பி. இது 94 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 108 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை அளவினை கொண்டுள்ளது. ஃபாரன்ஹீட்டில் 94 to 108. அடுத்த ஆப்ஷன் சி. பாதரச மட்டமானது தானாகவே கீழே இறங்காது. அதிலுள்ள குறுகிய வளையமானது பாதரச மட்டத்தினை கீழ் இறங்காமல் பாதுகாக்கிறது. அடுத்த ஆப்ஷன் டி. இது உடல் வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 23வது கொஷின். ஆய்வக வெப்பநிலைமானி பற்றி சரியானவற்றை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். பொதுவாக -10 டிகிரி செல்சியஸ் முதல் 110 டிகிரி செல்சியஸ் வரை அளவிடப்பட்டிருக்கும். குறுகிய வளைவு இல்லாத காரணத்தினால் பாதரச மட்டமானது தானாகவே கீழே இறங்கிவிடும். வெப்பநிலைமானியானது வெப்ப மூலத்தில் இருக்கும் நிலையிலேயே அளவீடானது எடுக்கப்படுகிறது. எடுத்துக்காட்டு திரவம் அல்லது வேறு ஏதேனும் பொருள். இது ஆய்வகத்தில் பல்வேறு பொருள்களின் வெப்பநிலையை அளக்க பயன்படுகிறது. 24. மனித உடலின் சராசரி வெப்பநிலை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஏபி சரி. 37 டிகிரி செல்சியஸ், 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். செல்சியஸில் 37, ஃபாரன்ஹீட்டில் 98.6. 25. கூற்று காரணம். கூற்று. பாதரச வெப்பநிலைமானியினை பயன்படுத்துவதில் நடைமுறையில் சில சிக்கல்கள் காணப்படுகின்றன. காரணம். பாதரசம் நச்சுத்தன்மை வாய்ந்தது. மேலும் வெப்பநிலைமானியானது உடைந்துவிட்டால் பாதரசத்தினை அப்புறப்படுத்துவது கடினமாகும். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி கூற்று காரணம் இரண்டும் சரி. 26. கூற்று காரணம். கூற்று. மருத்துவ வெப்பநிலைமானியினை நாம் மனிதர்களின் வெப்பநிலையினை தவிர பிற பொருள்களின் வெப்பநிலையை அளக்க பயன்படுத்தக்கூடாது. காரணம். பாதரசத்தின் அதிகமான விரிவினால் உருவாகும் அழுத்தத்தின் காரணமாக வெப்பநிலைமானியானது உடைந்துவிடக்கூடும். இந்த இடத்துல வி போட்டுக்கோங்க, இதை அடிச்சுட்டு வி, விரிவினால். ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் ஏ கூற்று சரி.
காரணம் சரி, மேலும் காரணம் கூற்றை சரியாக விளக்குகிறது. 27. எந்த ஆண்டு முதல் ஆண்ட்ராஸ் செல்சியஸ் என்பவரின் பெயரினால் செல்சியஸ் என அழைக்கப்படுகிறது? ஆன்சர் 1742. 28. கூற்று காரணம். கூற்று: செல்சியஸ் அளவீட்டு முறை சென்டிகிரேடு என அழைக்கப்பட்டது. காரணம்: இவ்வகை வெப்பநிலைமானியின் அளவுகோலானது நீரின் உறைநிலை வெப்பநிலையினை 0 டிகிரி செல்சியஸாகவும் நீரின் கொதிநிலை வெப்பநிலை 100 டிகிரி செல்சியஸ் இறுதி மதிப்பும் கொண்டு அளவிடப்படுகிறது. ஆன்சர் கூற்று காரணம் இரண்டும் சரி. 29. எந்த மொழியில் சென்டம் என்பது 100 என்ற மதிப்பினையும் கிரேடஸ் என்பது படிகள் என்பதையும் குறிக்கப்படுகிறது? ஆன்சர் கிரேக்கம். சென்டம், கிரேடஸ், அதாவது சென்டிகிரேடு, அதான் கிரேக்கம். 30வது கொஷின். யாருடைய பெயரால் ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறை கொண்டு வரப்பட்டது? ஆன்சர் டேனியல் கேப்ரியல் ஃபாரன்ஹீட். 31. ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையில் நீரின் உறைநிலை. ஆன்சர் 32 டிகிரி ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையில் நீரின் உறைநிலை 32 டிகிரி ஃபாரன்ஹீட். 32. ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையில் நீரின் கொதிநிலை. ஆன்சர் 212 டிகிரி ஃபாரன்ஹீட். 33. ஒரு நாளின் அதிகபட்ச மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையினை அளக்க பயன்படும் வெப்பநிலை மானி. ஆன்சர் பெரும சிறும வெப்பநிலை மானி. 34. ஃபாரன்ஹீட் வெப்பநிலை மானியின் அளவுகோலானது டேஸிலிருந்து டேஸ் வரை அளவிடப்பட்டுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் ஏ 32 டிகிரி ஃபாரன்ஹீட் முதல் 212 டிகிரி ஃபாரன்ஹீட் வரை. 35. டேஸ் என்பவரின் பெயரினால் கெல்வின் அளவீட்டு முறை அழைக்கப்படுகிறது? ஆன்சர் வில்லியம் லார்ட் கெல்வின். ஆப்ஷன் ஏ. 36. வெப்பநிலையை அளக்கக்கூடிய எஸ்ஐ அளவீட்டு முறை. ஆன்சர் கெல்வின். வெப்பநிலையை அளக்கக்கூடிய எஸ்ஐ அளவீட்டு முறை கெல்வின். 37. டேஸ் என்பது தனிச்சுழி வெப்பநிலையில் இருந்து இதன் அளவீட்டு முறையில் மதிப்புகள் தொடங்குவதால் தனிச்சுழி வெப்பநிலை மானி எனவும் அழைக்கப்படுகிறது? ஆன்சர் கெல்வின். 38. ஃபாரன்ஹீட் அளவீட்டிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் உள்ள தொடர்பு. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்து வச்சுக்கோங்க. F-32/9 C/5. K = 273.15 + C. இப்படி ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ புத்தகத்தில் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. ஃபாரன்ஹீட் அளவீட்டிற்கும் செல்சியஸ் அளவீட்டிற்கும் இடையே உள்ள தொடர்பு. 39. பொறுத்துக செல்சியஸ் அளவீடு. ஸோ ஆன்சர் நம்ம டைரெக்டாகவே கொடுத்துருக்கோம். நீரின் கொதிநிலை பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸ். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். மனித உடலின் சராசரி வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். அறை வெப்பநிலை சராசரி அறை வெப்பநிலை 72 டிகிரி செல்சியஸ். 40வது கொஷின். ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறை பொறுத்துக. ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறை. நீரின் கொதிநிலை 212 டிகிரி ஃபாரன்ஹீட். ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையில் நீரின் கொதிநிலை 212 டிகிரி ஃபாரன்ஹீட். நீரின் உறைநிலை 32 டிகிரி ஃபாரன்ஹீட். மனித உடலின் சராசரி வெப்பநிலை 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். அறை வெப்பநிலை 23 டிகிரி ஃபாரன்ஹீட் அறை வெப்பநிலை. 41வது கொஷின் பொறுத்துக. கெல்வின் அளவீடு. நீரின் கொதிநிலை 373.15 டிகிரி கெல்வின். நீரின் உறைநிலை 273.15 டிகிரி கெல்வின். மனித உடலின் சராசரி வெப்பநிலை 310.15 டிகிரி கெல்வின். அறை வெப்பநிலை 296.15.
ஸோ பார்த்து வச்சுக்கோங்க. செல்சியஸு, ஃபாரன்ஹீட், கெல்வின் மூணுமே பார்த்து வச்சுக்கோங்க. 42 பெருவெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பிரபஞ்சத்தின் வெப்பநிலை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, அதாவது 10⁻32 கெல்வின். 10⁻32 இப்படின்னு எழுதிக்கோங்க. பெருவெடிப்பு நிகழ்ந்த சில கணங்களில் பிரபஞ்சத்தின் வெப்பநிலை 10⁻32 கெல்வின். 43 நீரின் கொதிநிலையில் கெல்வின், ஃபாரன்ஹீட், செல்சியஸ் அளவுகள். இப்போ நீரின் கொதிநிலையில் கெல்வினோட அளவு பார்த்திங்கன்னா 373.15 டிகிரி கெல்வின். ஃபாரன்ஹீட் வந்து 212 ஃபாரன்ஹீட், செல்சியஸ் வந்து 100 டிகிரி செல்சியஸ். ஸோ நீரின் கொதிநிலையில் கெல்வின், ஃபாரன்ஹீட், செல்சியஸ் அளவுகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் பி பார்த்துக்கோங்க. 44 புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர் இயற்கை வெப்பநிலையில் கெல்வின், ஃபாரன்ஹீட், செல்சியஸ் அளவுகள் எவ்வளவு? ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக உயர் இயற்கை வெப்பநிலை பார்த்திங்கன்னா கெல்வினில் வந்து 329.85 கெல்வின். ஃபாரன்ஹீட் வந்து 134.6 டிகிரி ஃபாரன்ஹீட்டு. செல்சியஸ் வந்து 56.7 டிகிரி செல்சியஸ். இது வந்து உயர் வெப்பநிலை. 45 பார்த்திங்கன்னா மிக குறைந்த இயற்கை வெப்பநிலை, அதாவது புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த இயற்கை வெப்பநிலையில் கெல்வின், ஃபாரன்ஹீட், செல்சியஸ் அளவுகள். ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. கெல்வின் பார்த்திங்கன்னா 178.45 கெல்வின். ஃபாரன்ஹீட் வந்து 138.46 டிகிரி ஃபாரன்ஹீட். செல்சியஸ் வந்து -94.7 டிகிரி செல்சியஸ். இது வந்து புவியில் பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த இயற்கை வெப்பநிலை. 46 தனிச்சுழி வெப்பநிலையில் கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அளவுகள். தனிச்சுழி வெப்பநிலையில் கெல்வின் பார்த்திங்கன்னா 0 கெல்வின். செல்சியஸ் -273.15 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட் வந்து -459.67 டிகிரி ஃபாரன்ஹீட். ஸோ பார்த்துக்கோங்க, தனிச்சுழி வெப்பநிலையில் கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அளவுகள். 47 நீரின் உறைநிலையில் கெல்வின், ஃபாரன்ஹீட், செல்சியஸ் அளவுகள். நீரின் உறைநிலையில் கெல்வின் பார்த்திங்கன்னா -273.15 கெல்வின். ஃபாரன்ஹீட் 32 டிகிரி ஃபாரன்ஹீட். செல்சியஸ் பார்த்திங்கன்னா 0 டிகிரி செல்சியஸ். 48 மனித உடலின் சராசரி வெப்பநிலை கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அளவுகள். கெல்வின் பார்த்திங்கன்னா 310 கெல்வின். செல்சியஸ் வந்து 37 டிகிரி செல்சியஸ். ஃபாரன்ஹீட் வந்து 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. 49 பூமராங் நெபுலாவில் நிலவும் பிரபஞ்சத்தின் மிக குறைந்த வெப்பநிலை கெல்வின், செல்சியஸ், ஃபாரன்ஹீட் அளவுகள். ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி. 1 கெல்வின், -272.15 டிகிரி செல்சியஸ், -457.87 டிகிரி ஃபாரன்ஹீட். 50வது கொஷின், ரான்கீன் அளவீட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர். இதில் வந்து அந்த ரான்கீன் மாற்றிக்கோங்க, அது சீன் வந்துருச்சு. ரான்கீன் அளவீட்டு முறையை அறிமுகப்படுத்தியவர் யார் அப்படின்னா ரான்கீன். ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ. ஸோ இதுலேயும் மாற்றிக்கோங்க, கீ அப்படின்னு மாற்றிக்கோங்க, சி கிடையாது, கீ. 51 கீழ்கண்டவற்றுள் சரியானதை தேர்ந்தெடு. ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. ஃபஸ்ட் ஆப்ஷன் ஏ பாருங்கள். கெல்வின் அளவீட்டு முறையானது தனிச்சுழி அளவீட்டு முறை மட்டுமல்ல. அடுத்த ஆப்ஷன் பி. 1 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை மாற்றம் ஏற்பட்டால் 1 கே வெப்பநிலை மாறுபாடு ஏற்படும் வகையில் கெல்வின் அளவீட்டு முறை வடிவமைக்கப்பட்டுள்ளது.
இதன் மூலம் 273.15 என்ற மதிப்பினை செல்சியஸ் அளவில் உடன் கூட்டுவதன் மூலமாகவோ அல்லது கழிப்பதன் மூலமாகவோ நாம் மிக எளிமையான செல்சியஸ் அளவீட்டு முறையினை தனிச்சுழி அளவீட்டு முறைக்கு மாற்றிக்கொள்ள இயலும். ஆன்சர் வந்து அனைத்தும் சரி. 52வது கொஷின். கூற்று பாருங்கள். ஐக்கிய அமெரிக்க நாடுகளில் ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையினை பயன்படுத்துகின்றனர். காரணம், ஃபாரன்ஹீட் அளவீட்டு முறையை தனிச்சுழி அளவீட்டு முறைக்கு மாற்றுவது எளிமையானதாக இல்லை. ஆன்சர் வந்து ஆப்ஷன் டி, கூற்று காரணம் இரண்டும் சரி. 53வது கொஷின். கிளாஸ்கோ பல்கலைக்கழகத்தின் பொறியியலாளர் மற்றும் இயற்பியலாளரான ரான்கின் எந்த ஆண்டு அளவீட்டு முறையை கண்டறிந்தார்? ஆன்சர் வந்து 1859. 54. கூற்று ரான்கின் அளவீட்டு முறை தனிச்சுழி அளவீட்டு முறையாகும். காரணம், மேலும் 1 டிகிரி ஆறில் ஏற்படும் மாற்றம் 1 டிகிரி எஃப்க்கு சமமாகும். ஆன்சர் வந்து கூற்று காரணம் இரண்டும் சரி. 55. ரான்கின் அளவீட்டு முறை சமன்பாடு. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, ஆர் ஈக்குவல் எஃப் ப்ளஸ் 459.67 ரான்கின் அளவீட்டு முறை சமன்பாடு. 56. உலகில் பெரும்பான்மையான மனிதர்கள் பயன்படுத்தும் அளவீட்டு முறை. ஆன்சர் வந்து செல்சியஸ் அளவீடு. 57. வெப்பநிலையினை அளப்பதற்கான எஸ்ஐ அலகு முறை. ஆன்சர் வந்து கெல்வின். 58. வெப்பநிலை மானியில் உள்ள குமிழானது வெப்பமான பொருளின் மீது வைக்கப்படும் போது அதில் உள்ள திரவம். ஆன்சர் வந்து விரிவடைகிறது. 59. மனிதனின் சராசரி உடல் வெப்பநிலை. ஆன்சர் வந்து 37 டிகிரி செல்சியஸ். 60வது கொஷின். ஆய்வக வெப்பநிலை மானியில் பாதரசம் பொதுவாக பயன்படுத்தப்பட காரணம். ஒரே சீராக விரிவடையக்கூடியது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி. 61. மருத்துவர்கள் டேஸ் வெப்பநிலையினை பயன்படுத்தி மனிதனின் உடல் வெப்பநிலையை அளவிடுகின்றனர். ஆன்சர் வந்து மருத்துவ வெப்பநிலை மானி. 62. அறை வெப்பநிலையில் பாதரசம் டேஸ் நிலையில் காணப்படுகிறது. ஆன்சர் வந்து திரவ நிலை. 63. வெப்ப ஆற்றலானது டேஸ் பொருளிலிருந்து டேஸ் பொருளுக்கு மாறுகிறது. ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ, சூடான பொருளிலிருந்து குளிர்ச்சியான பொருளுக்கு. 64. -7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையினை விட குறைவானது. அதாவது வெப்பநிலையினை, அது எண்ணெய் அப்படின்னு டைப்பாக இருக்குதுங்க. -7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையானது 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையினை விட குறைவானது. 65. பொதுவாக பயன்படுத்தப்படும் ஆய்வக வெப்பநிலை மானி டேஸ் வெப்பநிலை மானி ஆகும். ஆன்சர் வந்து செல்சியஸ். 65. பொறுத்துக. மருத்துவ வெப்பநிலை மானி உதறுதல். சாதாரண மனிதனின் உடல் வெப்பநிலை 37 டிகிரி செல்சியஸ். வெப்பம் ஆற்றல். நீரின் கொதிநிலை 100 டிகிரி செல்சியஸ். நீரின் உறைநிலை 0 டிகிரி செல்சியஸ். டோட்டலாக 66 கொஷின் நம்ம வந்து பார்த்துருக்கோம். இதில் இந்த 15வது கொஷின் பாருங்கள். ஆப்ஷன் இது வந்து ஏ அப்படின்னு டைப் பண்ணிட்டாங்க, பி அப்படின்றதுக்கு அதை அடிச்சுட்டு பி அப்படின்னு வந்து டைப் பண்ணிக்கோங்க, எழுதிக்கோங்க. ஸோ மீதியெல்லாம் கரெக்டாக இருக்குது. அடுத்த லெசனில் வந்து சந்திக்கலாம். தேங்க்யூ.